ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாவையோட டான்ஸ் டீச்சர் வந்திருக்க மாட்டாங்க, அதனால பாவை ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்போ எனக்கு யார் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க அயலி அங்கே வராங்க. அயலிக்கு டான்ஸ் நல்லா தெரியும், அயலி சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்னு சிவா சொல்ல, அயலி எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ கபிலனா அயலி கையில் இருக்கிற மோதிரத்தை பார்க்குறாங்க. ரித்திகா கையிலேயும் அந்த மோதிரம் இருக்குது, அயலி கையிலேயும் அந்த மோதிரம் இருக்குது. அப்போது அயலி தான் போலீஸா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ரித்திகா அங்கே வராங்க. ரித்திகா நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாவைக்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு எல்லாரும் டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ரித்திகாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க. உடனே பாவை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல பாவை அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, அவளுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தேவையில்லை, சினிமா பாட்டுக்கு தான் இப்போ டான்ஸ் ஆடணும், அதுக்கு உன்னால் கற்றுக் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க, அது தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அயலி என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அயலி சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இதனால் ரித்திகா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அயலி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு முத்தை அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அப்போது அயலி ஆடிட்டு இருக்கும்போது அவங்க காலில் அது மேலே பட்டு அப்படியே காலை கிழிச்சிரும், பயங்கரமாக பிளட் வரும். உடனே எல்லாரும் பதறி போய் கால் என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ரித்திகா மட்டும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை இந்திராணி நோட் பண்ணிடுறாங்க. நேராக ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, ரித்திகா உன்னோட அக்காவுக்கு தானே காலில் அடிபட்டிருக்கு, நீ அமைதியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, நீ இதெல்லாமே நடந்த ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு அயலி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சிவாவுக்கு உடனே அயலிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பதறி போவார். ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது காலுக்கு ஆயின்மெண்ட்லாம் போடணும்னு போட்டுட்டு இருக்கும்போது இந்திராணி அங்கே வராங்க. உடனே அயலி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட போயிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. இதையெல்லாம் இந்திராணி பார்த்துருவாங்க. அப்போது இந்திராணியை கொஞ்சம் நேரம் பொறுத்து சிவா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அச்சோ அக்கா பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அயலி நான் ஆயின்மெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. நேராக இந்திராணி உள்ளே கேட்குறாங்க, நீ எதுக்காக யாராவது இருக்காங்களான்னு கேட்ட, யாரும் இல்லைன்னா அப்போ நீயே பண்ணிப்ப, அப்போ யாராவது இருக்கும்போது தான் நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்கள் 2 பேரையும் பார்த்தா உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியல, ஆமாம் உங்களோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் எந்த கோவிலில் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க அயலி ஒரு கோவிலை சொல்லுவாங்க, சிவா ஒரு கோவிலை சொல்லுவாங்க. உடனே இந்திராணிக்கு டவுட் வந்துடுது. அப்படியே 2 பேரும் சமாளித்து சொல்லுவாங்க. ஆனாலும் இந்திராணிக்கு அவங்களோட சந்தேகம் பயங்கரமாக அதிகமாகுது. எந்த கோவில் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு அங்கே முதல்ல நாம் விசாரிக்கணும், இவங்க 2 பேருக்கும் உண்மையாக கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திராணி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாவை நடந்த விஷயத்தை இந்திராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரித்திகா ஒரு பக்கம் அயலிக்கு இப்படி ஆனந்தம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ரூம்குள்ளே போயிட்டு ரவி கிட்டே இலக்கியா கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காலில் அந்த சலங்கையை கட்டியிருப்பாங்க. அந்த சலங்கையை தூக்கி போடுறாங்க. வாசப்படி கிட்ட தூக்கி போடும்போது கரெக்டாக இந்திராணி அங்கே வராங்க. கீழே குனிஞ்சு அதை எடுத்துட்டு இதுக்கு நீ எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இதை எப்படி தூக்கி வீசுறி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ இந்திராணி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுமே ரித்திகா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க, அயலி இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நீதான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், அவளுக்கா காலில் அந்த மாதிரி குத்திக்கிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்திராணி இல்லை நீ தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த சலங்கையை காமிச்சு பேசுகிறாங்க. அப்போ பாவை வராங்க. பாவை கிட்ட சொல்கிறாங்க, பாவை நீ பார்த்ததை சொல்லு அப்படின்னு சொன்னதுமே பாவை ரித்திகாவை பார்த்துருப்பாங்க. அந்த சலங்கையில் இருக்கிற ஒரு முத்தை எடுத்து காலில் கீழே வீசியிருப்பாங்க. அப்போ கரெக்டாக அயலி அது மேலே காலை வச்சுருப்பாங்க. இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாவை சைகையிலே சொல்கிறாங்க, பாத்தியா இந்த குழந்தை நீ பண்ணதை பார்த்துருக்கு, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி, அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படுறியே, அதுவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அந்த ரத்த காயத்தை வச்சு நீ சந்தோஷப்படுறியே, நீ எல்லாம் எவ்வளோ மோசமானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரித்திகாவை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ரித்திகா இதனால இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. என்னையே நீ இப்படியெல்லாம் பேசுறியா, நீ என்னை இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறியா, உன்னை நான் எப்படிலாம் அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாவை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் போயிட்டு சிவா கிட்டேயும் அயலிக்கிட்டையும் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சைகையிலே சொன்னதுமே சிவாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அந்த ரித்திகா ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிவா ரொம்ப டென்ஷனாக அயலி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் அமைதியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.